ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் காவேரியை கூட்டிகிட்டு வந்து விஜய் ஆஃபீஸ் வரார் இல்லையா? ஆஃபீஸ் வரப்போ அங்கே வந்து தெரிஞ்சிருது காவேரிக்கு வந்து டைவர்ஸ் பேப்பர் கிடையாது. அது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு டைவர்ஸு, வேற ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து அவங்களுக்கு தான் டைவர்ஸ்க்கு விஜய் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இந்த வக்கீல் வந்து விஜயோட தெரிஞ்சவர்ன்றதுனால அவங்க ஃபேமிலிக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வராங்க. அந்த இடத்துல வந்து காவேரி வந்து நம்ம விஜய் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து கையெழுத்து போட்டோமே அப்படின்னு சொல்லி காவேரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏன் நீங்கள் என்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க? இப்போ டைவர்ஸ் வந்து வேறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்கிட்ட கையெழுத்து வாங்கினது எதுக்கு அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது, ஆமாம் டைவர்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க இந்த வக்கீலுக்கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து சொன்னேன். நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி காவேரிகிட்ட விஜய் கேட்கும்போது விஜய் காவேரி வந்து அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரியும் நீ வந்து நம்ம 2 பேர்த்துக்கு டைவர்ஸ் நான் உங்கள்கிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் நீ வந்து என்கிட்ட இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்தேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காவேரிக்கிட்ட விஜய் வந்து சொல்லுவார். அப்போ காவேரி வந்து அமைதியாக இருப்பாங்க. சரி சொல்லுங்கள், நீங்கள் ஏன் என்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது, கையெழுத்து வாங்கினதுக்கான அர்த்தம் உனக்கு இப்போ தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது இப்போ தெரியாது, தெரியும்போது தெரியும், நீ இப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்